வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 7/1/2026 புதன்கிழமை. மாடு பார்த்தீங்கன்னா பழைய மாடுக்குதே, கொஞ்சம் ஓட்டாமல் பாருங்கள். எல்லாம் விற்காமல் கிடக்கிற மாடுக்குதே, அனுசரித்து தர்ற கொண்டு போய் கறங்க. தப்பு வராது. எல்லாம் கொஞ்சம் பக்குவங்கள் சரியில்லாமல் வச்சுருந்த மாடு தான். எல்லாம் அதில் என்ன குறைக்குதோ எல்லாம் கூட சொல்லியிருப்பேன். அதில் எல்லாம் மாற்றம் இல்லை. வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடு காரிச்சட்டை மாடு, கறவை கம்மி, விலைக்கு இருக்குது. கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறங்க. பக்குவம் நீங்கள் மடி செட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு நேரம் 5 கறக்கணும்னு யாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். அப்பேற்பட்ட மடி செட்டு. இப்போ கறந்த மடி இந்த பொழப்பில் நீங்கள் கொண்டு போய் பாலை பக்குவம் பண்ணி சும்மா காம்பை பிடிக்கல அங்கிட்டு அப்படின்னு நகர மாதிரி தெரியும். அப்புறம் அப்படியே நினைக்கு விலையை கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. என்ன காம்பு கேளுங்க, பால் கம்மி. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த விலை சொல்லணும். அப்புறம் நான் பக்குவம் பண்ணி கூட்டி எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். டைமாவது ஒன்று போட்டு விடலாம். காரிச்சட்டை மாடு இதோட விலை 23 ரூபாய்க்கு தர்றேன். என்னங்க கறவை நீங்கள் கொண்டு உண்டாக்கி கூட்டிக்கலாம். நல்லா தீனிக்கெல்லாம் இருக்குது, தவறில்லை. கொண்டு போய் கறங்க. மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இதெல்லாம் 60 70 அப்படி அலங்கனில் வாங்கின மாடுக்குது. ஒன்றும் அப்படி இழிச்சு வத்தனமான மாடுகள் அல்ல. கொஞ்சம் மாடுக மோசமாக அந்த மாதிரி இருந்தால் நான் வீடியோ போட மாட்டேன். சந்தை விற்று போடுவேன், தவறில்லை. நீங்கள் ஒன்று கூடி நல்ல முறையாக பக்குவம் பண்ணி காசை பார்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. 23,000 ரூபாய்க்கு காரிச்சட்ட மாடு. இந்த கிராய்க்கு நேரத்தை உங்களுக்கு தை நோம்பி முன்னிட்டு இது ஆப்பராகவே தரேன், உண்மையாகவே. அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா இதோட ஒரு ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ ஆயிடுச்சு. செனை 8 மாதம் 27,000க்கு தர்றேன். எதாவதுக்கு உண்டானது 4 3 7 லிட்டருக்கு விடாது. அளவு மாடுதே. மாட்டுக்கு இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. வேணுங்கிறவர்கள் எதையும் வேணுனாலும் தாராளமாக கொண்டு போகலாம். ஒன்றும் தப்பு வராதுங்க. 8 மாதம் சென மாடு 27 ரூபா விலை சொல்கிறேன். நீ இதில் கொஞ்சம் நெஞ்சம் மேலே பண்ணி தருவேன். பெருசாக அடிச்சிங்கன்னா ஆகாது. இந்த 3வது மாடு சளி தொந்தரவு போட்டிருப்பேன். சளியெல்லாம் ஏகதேசமான சளி வெளியேறிச்சு. அதுக்கு தகுந்த பக்குவம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் டயர்டு. மற்ற எந்த தப்புமில்ல. தண்ணி குடிக்கி தீனிங்கி கறவை உண்டாக்க ஒரு வாரம் மின்பின்னாக பால் இருக்குதுங்க. கொண்டு நீங்கள் பக்குவம் பண்ணி கறந்துக்க வேண்டியது. வாங்கிட்டு போய் குறை சொல்லி அந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் வாங்குறது கேண்டையோடு வரது அப்படின்னாலும் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் என்ன குறைய நான் இது ஆரம்ப வீடியோவிலேருந்தே சொல்லி போட்டிருப்பேன். அதெல்லாம் இப்போ நிவர்த்தி பண்ணியாச்சு. ஒன்றும் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இதுக்கெல்லாம் கிடையாது. 2 நேரம் தண்ணி கட்டி முடிஞ்சால் லிவர் டானிக்கோ ஒரு 50 அப்படியே போகாமல் பக்குவம் பண்ணி ஊற்றி கறக்கலாம். மாடல் நல்லா கறக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 24,000க்கு தர்றேன். இது வேறு எந்த தொந்தரவும் இல்லாமல் சளி தொந்தரம் ஒன்று தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பூரா வெளியே ஏறிச்சு. இது ஆரம்ப வீடியோவிலேருந்து அப்படியே சொல்லி போட்டிருப்பேன். பாருங்கள், நல்லா விலைக்கு நம்ப கீழே காட்டாங்க மட்டும் கொடுக்கல. நல்ல மாட்டை ஏன் கொடுக்கோம்ட்டேன். இது 3வது மாடு. இது வேணும்னாலும் கேளுங்க, தர்றேன். 4வது மொட்டை மாடு. இதுவும் பார்த்திங்கன்னா 4வது வீடியோவுக்கு பக்கம் ரிலீஸ் ஆகுது. என்ன பண்ணுறது, மாடு ஒரு கையில் பேசி அப்புறம் நின்னதுனால அப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் அட்வான்ஸ் போட்டு பிடிக்காம விட்டாவே மாடு அதுக்கே இழுத்துட்டு கிடக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அனுசரித்து தர்றேன். ஒரு 22 கூட கொடுங்க, தர்றேன். இதுவும் பார்த்திங்கன்னா கறவை உண்டு பண்ணிக்கலாம். அதான் கழிச்சில் வந்து ரெடியாக சொன்னோம். கறவையெல்லாம் வருதுங்கப்பா. ஒரு வாரத்துக்கு அப்படியே பக்குவம் பண்ணி 2 தீனி போட்டோம்னா காம்பில் அந்த மறுகாட்டுக்கு சொன்னால் சின்ன மறுகாதைகள்லாம் ஊந்து போகும். பொட்டாசி பெருமனு போட்டால் ஊந்து போக. இந்த 4 மாடு இன்றைக்கி போடுற இன்னத்தளவுக்கு. நாளைக்கு நடப்பில் எப்படின்ட்டு பார்க்கலாம். பெரிய மாடுகள்லாம் நிறைய கேட்குறாங்க. 70 80 90 அப்படி ஜப்செட்டுக்கு முன்னே போகலை. அது நடப்பில் எப்படின்னு பார்க்கலாம். அங்கே ஒரு மாடு பேர் மேய்ஞ்சிட்டு இருக்குது, அது செம்பூத்து. நாளைக்கு பார்க்கலான்னு வச்சுருக்கிறேன். கறவை அது வீடியோ போட்ட மாடுக்குதே. பார்க்கலாம். கறவை கூடுமேனு வச்சுருக்கிறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள். நன்றி வணக்கம்.